வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கிறோம். நண்பர்களே, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நண்பர்கள் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கண்ணா பார்க்கலாம், சும்மா வீடியோ போட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதனால் கடவுள் அருளில் நல்லா இருக்கிற நண்பர்களே, அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இந்த மெம்பர்ஷிப்பில் வந்திருக்கிறீங்கள நண்பர்கள், மெம்பர்ஷிப்பில் அந்த ஜாயின் பட்டன் அழுத்தி அந்த ப்ரைம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறீங்க. அதாவது ஒரு தலைப்பு, ஏதோ ஒரு தலைப்பு சொல்லி, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இனிமேல் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இந்த மெம்பர்ஷிப்பில் வந்த நண்பர்களுக்கு, உங்களுக்கே பிரத்யேகமாக மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும்ன்ற மாதிரி கூட நம்ம அந்த வீடியோவில் போட்டு விடலாம். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் உண்டான விஷயங்களை பற்றி நம்ம பப்ளிக்காக வரக்கூடிய இதில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, அதாவது என்னென்னா ஆன்மீகம் பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. இப்போ நம்ம பப்ளிக்கில் போடக்கூடிய வீடியோவில் ஆன்மீகம் பற்றி கூட ஒரு சில வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலர் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள்லாம் கூட நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அதுக்காக நம்ம ஆன்மீகம் பற்றி பேச மாட்டோங்கலாம் ஒன்றும் இல்லை. ஆன்மீகம்தான் நம்முடைய உயிர் மூச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோக முக்கியமாக மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அதே மாதிரி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நீங்கள் தாராளமாக மெசேஜ் போடுங்க. என்னென்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை பற்றி நாம் ஒரு ஆலோசனை பண்ணலாம், அதாவது எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்குண்டான தலைப்பில் நம்ம வீடியோ போடலாம். கண்டிப்பாக ஒரு சிலர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கேட்பீங்க, ஒரு சிலர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கேட்பீங்க, ஒரு சிலர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்பீங்க, ஒரு சிலர் வாழ்க்கையில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, அதாவது வாழ்க்கையிலன்னா சரி நட்பு முறையில் கூட எந்த மாதிரியான மனிதர்களிடம் நம்ம நட்பு வச்சுக்கணும், எந்த மாதிரியான மனிதர்களை நாம் தவிர்த்திடணும், அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ற சில விஷயங்கள் தெரியாமலே பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. எனக்கே பல்வேறு அனுபவங்கள் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம்ல. அதனால் எந்த மாதிரி நட்பு வச்சுக்கணும், நட்பு வைத்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலத்தில், இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமான காலம். மனிதர்களை கொள்கின்றார்கள். மனுஷனவே அடி வெட்டுறான், ஏதோ பண்ணுறான். வீடியோவில் அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தினா வைலேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. என்னென்னா, மனிதனே அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி விட்டுறான். இப்போ அந்த அளவுக்கு காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது நண்பர்களே. அதனால் நட்பு வைத்து கொள்வது கூட யாரிடம் நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும், யாரிடமிருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியறதுக்கே பல வருஷம் ஆயிடுது இல்லையா? நமக்கு புரியறதுக்கே பல வருஷம் ஆயிடுது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிறதுக்குள்ளவே நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சிலர். அதனால் அதற்கு முன்பே நம்ம எப்படி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு, அவங்களுடைய பேச்சுவார்த்தையை வச்சு எப்படி அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நம்ம நட்பு வச்சுக்கிறது அப்படின்ற சில விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோலாம் நான் போடுறேன். அதே மாதிரி குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் வெளியில் சொல்லவே மாட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ளவே வச்சு ரொம்ப மோசமான மனநோயாளி ஆயிடுவாங்க. இல்லை தற்கொலையெல்லாம் கூட சில பேர் பண்ணிக்கிறாங்க. அதற்கும் நம்ம வீடியோ போடுவோம். கண்டிப்பாக எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்குது.
இந்த விஷயத்தை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் நேற்று எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். அதில் ரொம்ப மனசுடைஞ்சு போய் சொல்லியிருந்தார் அவருடைய வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கையில் இவ்வளவு துரோகங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகளை நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன்னா, நான் எப்படி இதிலேருந்து மீண்டு வெளியே வர்றது, என்னால் மீண்டு வரவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு, கண்ணு நான் இந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன், எடுத்து பேசுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கால் பண்ணி நான் பேசினேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பேன் நான் அவர்கிட்ட. அவரும் நானும் 3/4 மணி நேரம் பேசினேங்க. அதில் அவருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஒரு தெளிவு, ஓ இதுதான் வாழ்க்கையா, இப்படி தான் இருக்கணுமா, இந்த மாதிரியான மனிதர்களை நாம் புறம் தள்ளிவிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணி ஒதுக்கி விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்ற அவருக்கு உண்டான விஷயங்கள், சில விஷயங்கள் நான் சொன்னேன். இப்போ அப்போவே அவருக்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு அவருடைய மனசில் இருந்த பாரம் குறைஞ்சிருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி ரைட்டு அப்படின்னு. அதனால் பல மனிதர்கள், பல பேர் எவ்வளவோ பிரச்சனைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக வீடியோவில் நம்ம பேசுவோம். ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரியான தலைப்பு, எந்த மாதிரியான பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்றத சின்னதாக ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்கள் போட்டு விடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு விடுங்க. இது யார்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த மெம்பர்ஷிப்பில் வந்திருக்கிறீங்களா அந்த நண்பர்களுக்கு நம்ம அடிக்கடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எனக்காக மெம்பர்ஷிப்பில் உங்களுடைய பணத்தை கொடுத்து மெம்பர்ஷிப்பில் எனக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ பல வருஷக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு சில நண்பர்கள் இப்போ மெம்பர்ஷிப் நம்மளுக்கு அந்த 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இருந்து தொடர்ச்சியாக எவ்வளவோ நண்பர்கள் தொடர்ச்சியாக எனக்கு மெம்பர்ஷிப்பில் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கைமாறு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒரு நல்ல உயரத்துக்கு கொண்டு போகணும். ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு தெரியாது. நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கும், அவங்க கூட எப்படி நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் சில பேர் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய அனுபவம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். என்னுடைய அனுபவம் சார்ந்தது. அக்கம் பக்கம் எவ்வளோ பேர் பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, அதையெல்லாம் நம்ம பார்த்து இந்த அனுபவத்தில் வர்றது தான். நல்லா வேர்த்து கொட்டுது, அதுக்கு தான் துடைக்கிறேன். ஃபுல்லாக வேர்க்குது. ஃபேன் போட்டுட்டோம்னா அந்த நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்காதுன்னு சொல்லிவிட்டு ஃபேன் போடாமல் அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் நண்பர்களே, நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம், நான் வீடியோ போடுறேன்னா சொல்லியிருக்கிறேன். வீடியோ போட முடியாத சூழ்நிலை. ஏன்னா எனக்கு உடல்நிலை 100% சரியாயிடுச்சு அப்படின்னு இப்போ கூட சொல்ல முடியாது. முன்ன மாதிரி இல்லை, எனக்கு உடம்பு முன்ன மாதிரி இல்லை. அதனால் அப்படியே கொஞ்சம் தள்ளி போகுது இந்த வீடியோ போடுறது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். உங்களுக்கு எந்த தலைப்பில் வேணும், எந்த தலைப்பாக இருந்தாலும் சரிங்க, அது மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி தலைப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வீடியோவில் போயிருங்க பார்க்குறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் என் மேலே உயிராக இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வீடியோ போடுங்கன்னு சொன்னால் அண்ணனுக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரா இல்லை எப்படின்ட்டு அதே நிறைய பேர் நினைக்கிறீங்க. அதனால் எனக்கு புரியுது, உங்களுடைய சூழ்நிலையும் எனக்கு புரியுது. கண்டிப்பாக நம்ம இனிமேல் டைம் கிடைக்கும் போது ஒரு நல்ல வீடியோ பதிவு கொடுக்கலாம், நல்ல பதிவாக கொடுக்கலாம். உங்களுக்கும் பயன்படக்கூடிய, அனைவருக்கும் பயன்படக்கூடிய வீடியோ பதிவு நம்ம பண்ணுவோம். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.